பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதி ஐவர். இந்த வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாருமே ஒரு தடுமாறிய நிலையில் இருப்பாங்க. வக்ர கிரகங்கள் என்பது ஒரு பயமுறுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். பயமுறுத்தக்கூடிய நிலையில இருக்கும்னா என்ன மனோநிலையை உருவாக்கும் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். வக்ர கிரகங்கள் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். இதுல வந்தன சொன்னா செவ்வாய், புதன், அதற்கடுத்து சுக்கிரன், சனி, அதுக்கடுத்து குரு. இந்த 5 கிரகங்களுமே இந்த பஞ்சமாதி ஐவர் என்று சொல்லக்கூடிய இந்த 5 கிரகங்கள் சூரியனுக்கு அதாவது சுக்கிரனும் புதனும் ஓரளவு பக்கத்துல வக்ரமாவாங்க. ஆனால் செவ்வாய், அதற்கடுத்து குரு, சனி இவர்கள் என்ன சொன்னான்னா சூரியன்ல இருந்து 5, 6, 7, 8, 9 வரைக்கும் இருந்தால் அது வக்கரமாகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களுடைய உண்மையான நிலைமையை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இவருடைய உண்மையான நிலைமைகளை தெரிந்து கொள்ளணும். எல்லாரும் நினைப்பேன் எண்ணத்தை எந்திரிப்பா அப்படின்னு நினைச்சவன் திடீர்னு எந்திரிச்சிருவான். எண்ணத்தை படிப்பான் அப்படின்னு நினைச்சவன் திடீர்னு படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவான். எண்ணத்தை இவெல்லாம் தொழில் பார்ப்பான் அப்படின்னு நினைச்சவங்க டாப் லெவல்ல வந்துருவான். இது வக்ர கிரகத்துடைய உண்மையான நிலை. அப்ப இது என்ன செய்யும்னா ஒரு மனிதன் கீழே விழுந்துட்டான், இனிமே எந்திரிச்சு வரமாட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சிருவான். எல்லாத்தையும் நம்ப வச்சிருவான். நம்ப வச்சு யாரும் எதிர்பாராத நேரத்தில் என்ன சொல்லான்னா அவன் எந்திரிச்சு அவனுடைய இலக்கை அடைவான். இதுல என்ன சொன்னா முதல்ல புதன் எடுத்துக்கிடுங்க. வக்கரம் அந்த மெல்ட் அந்த சூரியனுக்கு பக்கத்துல இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டிகிரி வர்றக்கும் போது என்ன சொன்னா மெல்ட் ஆகும். அப்ப இந்த புதன் வக்கரத்தன்மை என்ன செய்யும்னா எல்லாருமே என்ன சொன்னா அறிவில்லாதவன், வாத்தியாரேஸ்வரர் உனக்கெல்லாம் மூளை இருக்கா அப்படின்னு கேட்கத்தான் செய்வார். சமயோகித புக்தி புதனுக்கு வராது. சமயோகித புக்தி அந்த சூரியனுடைய ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள இருக்கும்போது சமயோகித புக்தி வராது. அப்ப அந்த சமயோகித புக்தி வராது அப்படிங்கும்போது எல்லாரும் என்ன சொல்றான்னா ஆனா எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். எந்திரிச்சு பதில் சொல்ல வேண்டிய நேரத்துல அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பான். அப்ப அவனுக்கு கொஸ்டின் ஆன்சர் தெரியும், அந்த ஆன்சரை சொல்லாம பேசாம உட்காந்துருப்பான். எவனோ ஒருத்தன் ஆன்சரை சொல்லிட்டு இவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆகுதியை அவன் தட்டிட்டு போயிடுவான். அப்ப படக்குன்னு எந்திரிச்சு ஒரு செயலை செய்ய விடாத இந்த வக்கரமான புதன் ஆனால் ஒரு காலத்தில் என்ன சொன்னா காதலில் தோற்றிருப்பான். புதன்னா காதலில் தோற்றிருப்பான். ஆனால் யார் தோற்கடித்தார்களோ, இவனை காதலில் தோற்கடித்தவர்கள் முன்னாடி என்ன சொன்னான்னா இவன் ஒரு கல்யாணம் பண்ணி அந்த யார் தோற்கடித்தார்களோ அவர்கள் முன்னாடி பொண்டாட்டி பிள்ளையோட இவன் காரு வசதியோட போகும்போது அந்த ஏமாத்தின அம்மா என்ன சொன்னா மூக்குல விரலை வைக்கிற அளவுக்கு என்ன சொல்றான்னா வாழ்க்கையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த புதனுக்கு உண்டு. புதனுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா நம்ம எல்லாமே என்ன சொல்றான்னா வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ்ல தான் வரும். ரிவர்ஸ்ல வருவது ஒரு பாவலா காட்டுவது. அப்ப பாவலா காட்டுவது அப்படின்னு சொல்லி வரும்போது அப்படி பின்னாடி ரிவர்ஸ்ல போய் தூரம் போனோன்னா
இவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா, வந்து சொன்னா சரி அதான் ரிவர்ஸில் போகுது நம்ம இப்படி கூடி போவோம் அப்படிமா. ஆனால் இவர் ரிவர்ஸில் போனவன் அதே வேகத்தில் என்ன சொல்றான்னா, இவர்களை சைடு வாங்கி போகக்கூடிய அளவில் வந்து இந்த புதனுடைய வேகம் இருக்கும். புதனுடைய வேகம் வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால யாருமே வக்கரமான கிரகத்தை வந்து நீங்கள் சாதாரணமாக எடை போடாதீர்கள். இது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம். கல்வியிலே அப்படித்தான். படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பான். ஒரு நம்ம எல்லாம் கூட படித்தவங்களாம் படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து எப்பயோ ஒரு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். என்னடா செய்கிறேன் அப்படின்னா வந்து நானும் அதுக்கு பிறகு படித்து டிகிரி வாங்கி எல்லாம் வாங்கி நல்ல வேலையில் உட்காந்துட்டு இருப்போம். இவன் எல்லாம் கெட்டிக்காரன் நினைச்சிட்டு வந்து அவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அவன் என்ன செய்வான் வந்து அதே நிலைமை நீ என்னடா செய்கிற அப்படிம்பான்னு, நான் ஏதோ இருக்கேன்ப்பா அப்படின்பா. எப்போ கேலி பண்ணானோ கேலி பண்ணவை நான் எப்போ ஏதோ இருக்கேன்ப்பா. கேலி பண்ணப்பட்டவன் என்ன செய்வான் தெரியுமா, எந்திரிச்சு போடி வெற்றி பெற்று இருப்பான். இதுதான் வக்கர கிரகம். கல்வியில புதன், கல்வி, காதல், அறிவு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு நிலை வந்து அதில் சக்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து சுக்கிரன் வக்கரமானால் காதல் தோல்வி. அப்பட்டமாக ஏமாந்துருவாங்க. அப்பட்டமாக இந்த வக்கர கிரகங்கள் என்ன செய்யும்னா வந்து அப்பட்டமாக தனக்கு ஒரு பலவீனம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பலவீனத்துக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒருத்தன் உள்ள வந்து விடுவான். ஆனா பெண்ணோ யாரோ ஒன்று வந்துட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதுல விழுந்துருவாங்க. அதுல விழுந்து வந்து சோர்ந்து போய் வந்து ஒரு கடலில் வந்து தத்தளித்து கொண்டு வரவனுக்கு ஒரு சின்ன கட்டுமரம் கிடைச்சு அந்த கரைக்கு வந்து தன்னை ஆசுவாசப்படுத்திட்டு ஒரு நிலைக்கு வருவான் பாருங்கள். இவளை எவன் ஏமாற்றினானோ அவன் தரித்திரமானவனாக இருப்பான். இதெல்லாம் அனுபவம். அப்ப ஒரு சுக்கிரன் வக்கரமான ஒரு தன்மை. இந்த சுக்கிரன் வக்கரமான தன்மை வந்து என்ன சொன்னா எப்பயுமே கொஞ்சம் வந்து பிச்சைக்கார கணக்க பின்னாடியே போகும். இதை யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நிறைய ஜாதகங்களை பார்த்து அவர்கள் வந்து பட்ட கஷ்டங்களை நான் நேரடியாக அப்புறம் பிச்சைக்காரன் கணக்கா போய் பெக் பண்ணும். ஐ வில் பெக் யூ அப்படின்ட்டு நான் பெக் பண்றேன். எனக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து என்னை ஆராதனை செய் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே சரி உன்னை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவன் ஆசை சில விஷயங்களில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நல்லதாகவும் ஆணும் பெண்ணும் இருந்திருக்கலாம், கெட்டதாகவும் உள்ளே போய் தன்னுடைய மானம் மரியாதைகளை இழந்திருக்கலாம். இது யாருமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியாத ஒரு நிலையில கடைசி நிமிடத்தில் இந்த சுக்கிரன் வகரமான நபர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்போது வந்து என்ன சொன்னான்னா வந்து எதிராளிக்கு வந்து என்ன சொல்றான்னா அவர்கள் வீட்டை முறித்து ஒரு காரியமும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இந்த சம்பந்தப்பட்ட நபரிடம் வந்து என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்யலாம் என்று நீயே எனக்கு ஒரு ஐடியா கொடுமா, ஏன் எனக்கு ஒரு ஐடியா கொடு அப்படிமா. எங்க வீட்டுல இந்த மாதிரி சொல்றாங்க, எங்க வீட்டுல இந்த மாரி என்னால செய்ய முடியல, இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு 5-6 ஆண்டுகள் கடலை போட்ட நாய் பெண்ணை ஏமாத்திரும். பெண் என்ன செய்யும், அப்படியே வந்து என்ன சொன்னா வாழ்க்கையில் வந்து தகப்பனை எதிர்த்திருக்கோம், தாயை எதிர்த்திருக்கோம், உடன் பிறந்தவர்களை எதிர்த்திருக்கோம். இந்த ஒரு நாயை நம்பி அந்த நாய் இந்த மாதிரி சொன்னோடனே இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவது என்பது வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி வந்து எந்த இடத்தில்
தன்னுடைய தாய் தகப்பனை எதிர்த்த அந்த ஆணோ பெண்ணோ சரண்டர் ஆயிடுவாங்க. சரண்டர் ஆகும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரண்டர், தாய் தகப்பன் என்ன சொல்லுவாங்க, விடுதலை உலகத்துல பெரிய விஷயம் கிடையாது, தைரியமாறு அப்படின்னு கொஞ்சம் தட்டி கிட்டி கொடுத்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் வீட்டில் வச்சிருந்து நல்ல தைரியம் கொடுத்து, எல்லாருமே தைரியம் கொடுத்து தேத்தி பிறக்கி அதற்கு பிறகு ஒரு வெற்றி கிடைக்கும் பாரு. அதற்கு பிறகு ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை பார்த்து எதிராளி என்ன செய்வான், நம்ம சூழ்நிலையால் விட்டது தப்பா போச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் பண்ண வச்சு இந்த வக்கர கிரகம் உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். உச்சத்துக்கு எந்த ஒரு மனிதன் ஏமாந்து தன் நிலையிலிருந்து மீண்டு வந்தானோ அவன் அந்த ஏமாற்றியவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பலம் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தோடு இருக்கும்போது அவன் பிச்சைக்காரனா இருப்பான் அல்லது அவன் பிச்சைக்காரியா இருப்பான், ஏமாத்துறான். இதுதான் சுக்கிரனுடைய தன்மை. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதற்கடுத்து செவ்வாய். செவ்வாய் என்ன சொன்னா வக்கரமானால், செவ்வாய் வக்கரமாச்சுன்னா என்ன சொன்னா பலவீனம். எல்லா திறமைகளும் இருந்து தோத்து போவான். சாதாரணமா எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம் வச்சாங்கன்னா அதுல ஜெயிக்கிற ஆளு பரீட்சையில போய் தோத்து போவான். அவனுக்கு இருக்கிற தைரியம் வீரம் அனைத்தும் அந்த நேரத்தில் செயல்படாது. உடன்பிறப்புகளால் ஏமாற்றப்படுவான், பூமியால் ஏமாற்றப்படுவான். அதாவது செவ்வாய் என்பது மண்ணும் மனையும். அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மண்ணும் மனையும் ஏமாற்றும். மனையை ஏமாற்றும். மனைனா யாரு, மனைவி. மண்ணுனா யாரு, பூமி. செவ்வாய்னா உடன்பிறப்புகள் எல்லாருமே. நீங்க எல்லாம் யாருக்கெல்லாம் இது வக்கரமாயிருக்கோ சுதாரிப்பாக இருங்கள். இது காலங்காலத்திற்கும் நீங்கள் விழுந்து எந்திரிக்கக்கூடியது. எல்லா காலத்திலையும் விழுந்து எந்திரிச்சிட்டு இருக்கணுமா? நம்மளுடைய சுயரூபம் எதுல மாட்டோம் அப்படிங்கிறது தெரியணும். அப்ப செவ்வாய் இந்த மாதிரி ஒரு வக்கரத்தன்மை இருக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக என்ன சொல்லனா சகோதர சகோதரிகளால் பூமியால் மனையால் ஏமாற்றப்படுவீர்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும், நம்மளுடைய வக்கரம் எந்த ரூபத்தில் கொண்டு போகிறது, அது ஜாதக கட்டத்துல உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது, யார் சாரை வாங்கியிருக்குங்கிறத நீங்க பார்த்து தான் ஆகணும். பார்த்து என்ன சொல்லலான்னா அதற்கு தக்கன என்ன சொல்லலான்னா நீங்கள் கீழே விழுவீர்கள். பீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த பறவைன்னு தெரியல, பீனிக்ஸ்ன்னு என்னுடைய வாயில வந்துருச்சு. பீனிக்ஸ் பறவை விழுந்து எந்திரிச்சது போல செவ்வாய் வக்கரமானவர்கள் எந்திப்பீர்கள். எந்திரிச்சிருவீங்க. எந்திரிச்சு நீங்க நிமிர்ந்து நிற்கின்ற காலத்தில் உங்க பக்கத்துல யாருமே வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பலவானாக நீங்கள் வருவீர்கள். பலவீனமான கிரகம் தான் பலத்தை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, வீரத்தை கொடுத்து, மனைவி கூட ஏமாத்திட்டு போயிடுவார், கணவன் கூட ஏமாத்திட்டு போயிடுவார். செவ்வாய் வக்கரம் என்று சொன்னால் தொழிலில் ஏமாறுவீர்கள். ஏன்னா செவ்வாய்க்கு இன்னொரு ஆதிபத்தியம் தொழில், செவ்வாய்க்கு இன்னொரு ஆதிபத்தியம் குடும்பம். இதில் ஏமாற்றப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு தனியனாக விடப்பட்டு மீண்டும் எந்திரிக்கும் போது உங்களை யார் ஏமாற்றினார்களோ அவர்கள் நாம் என்று அனுபவிக்கிறோம். அவன் ஏமாந்தான், அவள் ஏமாந்தாள், அவள் என்ன சொன்னான இன்னைக்கு உயரத்தில் இருக்கிறாள், நான் கீழே என்ன சொன்ன பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம், அவன் கோபுர உச்சிக்கு போய்விட்டானே என்று நீங்கள் அப்படியே நெஞ்சுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, ஒரு புழுக்கம் இருக்கும். பரிசித்து பாருங்க. அதற்கு அடுத்து குரு வக்கரமாவது கொடுமை. எந்த ரூபத்துல உங்களை ஆட்டி படைப்பான, பிள்ளைகள் ரூபத்துல தான் ஆட்டி படைப்பான். குரு
எந்த ரூபத்துல குழந்தைகள் ரூபத்துல ஆட்டி படைப்போம். குழந்தைகள் எல்லாம் என்ன சொல்றாருன்னா உயரத்திற்கு ஏற்றி விடுவீர்கள், உயரத்திற்கு ஏற்றி விடுவீர்கள். உங்களை பூரா தூக்கி போட்டு மிதிக்கும் உயரத்துக்கு ஏறின பிறகு. அப்ப உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அது அந்த நேரத்தில் தற்கொலையான மனோநிலையை கொடுக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு கண்முன்ன நம்ம இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. என்னைக்குமே குரு வக்கரம் என்பது கொடுமையானது. அந்த கொடுமை என்ன செய்யும் அப்படின்னா, குழந்தைகள் மூலமாக, குழந்தைகள் தான் பெற்ற குழந்தைகள் அல்லது வளர்த்த குழந்தைகள் ஏதாவது ஒருத்தர் கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தர் இறந்து போய் ஒரு உறவு நிலையில் என்ன சொன்னா அவர்களை நன்றாக பாதுகாத்து நீட் பண்ணி கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணிவிட்ட பிறகு உங்களை தூர போட்ட கல்லாக பேசுவார்கள். ஏமா, இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம். அப்ப தாய் இறந்து தகப்பன் விட்டுட்டு போய் மாமன் உறவு முறையில் என்ன சொன்ன ஒரு செயலை, தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு முறையில் அவர்களை வளர்த்து வாலிபமாக்கி நல்ல நிலைமை கொண்டு வரும்போது உங்களை அசிங்கமாக பேசுவதும், உங்களுடைய தொழிலை குறை சொல்வதும், எங்களுடைய சொத்தை வச்சுதான் நீ வளர்ந்தேன்னு பேசுவாங்க. இவர்கள் வளர்ந்தது எதை வச்சு வளர்ந்தாங்க அப்படிங்கிறத நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு குரு வக்கரம் உங்களை இம்சப்படுத்தும், அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும். ஆனால் நீங்கள் அத்தனையும் தாங்கி கொண்டு வாழ்க்கையை நடத்தி ஒரு நெடிய பயணம் போய் பார்க்கும்போது யாரெல்லாம் உங்களை என்ன சொன்னா வளர்ப்பு குழந்தைகள் ஏமாற்றினார்களோ அதெல்லாம் தரையில கிடக்கும். உங்க குழந்தைகள்லாம் உச்சாணிக்கு போயிடும், டாப் லெவல்ல வந்துடும். அதே சமயத்துல உங்க குழந்தைகள் என்ன சொல்றான்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த வக்கரமான குரு சும்மா இருப்பாரு, இருக்க மாட்டாரு, போட்டு உங்களை தாக்க வைப்பாரு. அப்பையும் உங்களுக்கு கண்ணீர் வரும். ஆனால் கடைசியில் உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட சரண்டர் ஆகும், உறுதியாக சரண்டர் ஆகும். எந்த குரு வக்கரமானவனும் குழந்தைகளால், மாற்றான் குழந்தைகளால் அவமானப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அதே குழந்தைகள் தன் குழந்தைகள் உச்சத்திற்கு வரும், உங்களை பிரச்சனை பண்ணும். ஆனால் கடைசியில் உங்களுடைய பாதத்தில் சரண்டர் ஆகும். அதே மாற்றான் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளை பார்த்து ஏக்க பெருமூச்சுடன் உங்களை பார்த்து நாம் செய்த தவறு, அவர் நல்லவர், என்ன செய்ய நம்மளுடைய நேரம் என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் அந்த வக்கரமான குரு யாருக்கு இருந்தாலும், என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் என்ன சொன்னா பிள்ளைகளால் பெயரெடுப்பீர்கள், பிள்ளைகளால் பெயரெடுப்பீர்கள். இது ஒரு உத்தமமான உண்மை. அதற்கடுத்து சாட்சாத் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் வர்க்கரம் என்பது கொடுமை. 35 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும். காலம் பூரா உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவன், உங்களை வேலை பார்க்குறவன் மதிக்கவே மாட்டான். அவங்களுக்கு தேவைப்படும் போது என்ன செய்வான்னா கெஞ்சி கூத்தாடி உங்ககிட்ட இருக்கிற அறிவை, அதாவது உண்மையான காசு கொடுக்க மாட்டான். உங்களுக்கு வறுமை இருக்கும். சனி வக்கரமானவனுக்கு வறுமை இருக்கும். சனி வக்கரமானவனுக்கு சரி இன்னைக்கு ஒரு தொழில் வந்துச்சு, சரி நம்ம அறிவு தான் வேலை செய்ய போகுது, கிடைச்சது போது ரைட்டு விடு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருந்தன்மை இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்கின்ற அறிவு அற்புதமான பொக்கிஷமாக இருக்கும். அதை அவன் எடுத்து கொண்டு போய் மதிக்க மாட்டான். அவன் எடுத்துக்கொண்டு போய் சொன்னா எல்லாத்தையும் அனுபவிப்பான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்று தெரியாது. இந்த உலகத்தில் என்ன சொல்றான்னா மனித வாழ்க்கையில் ஒருவனுடைய கற்ற கல்வியை இலவசமாகவோ அல்லது என்ன சொல்றானோ அவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி நீங்கள் வாங்கி கொண்டு போய் சாதனை பண்ணி விடுவீர்களா என்று சொன்னால் முடியாது. ஆத்மார்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை எந்த மனிதன் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னாலும்
அதற்கு பிரதி விவகாரம் என்று ஒன்று உண்டு. அந்த பிரதி விவகாரத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கின்ற வரைக்கும் அந்த கல்வி வேலை செய்யாது. நீங்கள் வேணா மந்திரத்தை படித்து கொண்டே இருக்கலாம், அவர் செய்து கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் படித்து கொண்டே இருக்கலாம், பார்த்து கொண்டே இருக்கலாம், எல்லாம் இருக்கும். ஏன்டா எனக்கு மட்டும் வேலை செய்ய மாட்டீங்கன்னா அவன் கேள்வி கேட்டுட்டே இருப்பான். ஏன்னா உங்கள்கிட்ட திரும்ப வர முடியாது. என்ன காரணம்னா அவனுடைய முகத்தை முறித்து வந்திருப்பீர்கள். அப்ப சனி வந்து என்ன சொல்றான்னா, இந்த வக்கரமானவன் எவன்கிட்ட போய் அடிமையாக மாட்டான். ஏன்னா இவன் போனா, கூட்டத்துக்கு போனாலோ ஒரு 4 இடத்துக்கு போய் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் பேசும்போது, இன்றைக்கு நீங்கள் ஒரு மீட்டிங்லையும் பாருங்க, மேடையில் உட்கார்ந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம், அறிவு சார்ந்த பெரியவர்கள்லாம் பேசிட்டு இருக்கும் போது, இங்க கீழே உட்கார்ந்து இருக்கிற அனைத்து விதமான அத்தனை அந்த 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 கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கிற, அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அத்தனை பேருமே இங்க 2 பேர் என்ன சொல்றான், டீ குடிக்க எந்திரிச்சு போயிட்டு இருப்பான். அப்படியே வந்து என்ன சொல்றான், ஏதாவது பேசிட்டு இருப்பான். அந்த பேசுறவர் சொல்லுவார், யா நான் அறிவு சார்ந்த கருத்தை சொல்றேயா, ஏயா இப்படி பண்றீங்க, அப்ப நான் பேச வேண்டாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் உருவாக்குமா. இன்னைக்கு வரைக்கும் எந்த சொன்னா, எந்த மாணவனும் எவ்வளவு பெரிய கற்ற குருவாக இருந்தாலும் குருவுக்கு வினை யார்? கற்க வந்த மாணவன் தான். அது ஜோதிட சாஸ்திரத்திலே உண்டு. குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய குருவிடம் படிக்க வந்த சந்திரன் தான் அவருடைய பொண்டாட்டியை கூட்டிட்டு போனான். இந்த அவலங்கள்லாம் இருக்குது. அதனாலதான் வந்து என்ன சொன்ன, நான் தனி மனிதனாக இன்று வரை வந்துருச்சு, எந்த கூட்டத்துக்கு போக மாட்டேன். ஏன்னு தெரியுமா, அவன் கேட்கிற கேள்வி நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்தை ரகசியத்தை சொல்லுவதற்கு, ரகசியத்தை சொன்னா அங்க கூட்டத்துக்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. கூட்டத்துக்கு வர்றவள ஏன் ரகசியத்தை சொல்லிட வேண்டியதானே? இருந்தா தானே சொல்லுவான். இல்லை, தேடுகிறார்கள், இன்றும் தேடுகிறார்கள், நாளையும் தேடுவார்கள். ஆனால் சனி வக்கரமானவனிடம் ஒரு ரகசியமான பெரிய வித்தை கற்று வைத்திருப்பான். ஆயுளை காப்பாற்றுவதற்கு வித்தையை கற்று வைத்திருப்பான். பணத்தை கொண்டு வருவதற்கு வித்தையை கற்று வைத்திருப்பான். எவ்வளவு பணம் உடை வந்தாலும் என்ன சொன்னான சாதிப்பான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு திறமையாளனாக இருப்பான் சனி வக்கரமானவன். அதனால சனி வக்கரமானவன் யோகவான். அவன் நினைக்கின்ற வரை அவனுக்கு சாவு கிடையாது. எழுதி வச்சுக்கணும், அவன் நினைக்கின்ற வரைக்கும் அவனுக்கு சாவு கிடையாது. ஆனால் அவனுடைய சாவை அவனே சொல்லுவான். அப்படி சொல்லும் போது இந்த மாதிரி வந்து என்ன சொன்னா, வக்கரமான கிரகங்களாகிய பஞ்சமாதி ஐவர் யார் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலும் அந்த வக்கரத்தன்மையினால் ஒரு அவமானம் கண்டிப்பாக உண்டு. அந்த அவமானத்திற்கு ஈக்குவலான பன்மடங்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த 5 கிரகங்களும் கொடுக்கும் என்று கூறி, எல்லோரும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்குது என்பது பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஆதிபத்தியம் தான். நான் ஜென்ரலா பேசிட்டேன். எந்தெந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அடி கிடைக்கும். ஆனா பெரிய டபுள் பங்கு யோகம் இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.